கைது போனடா. இங்கேயாப்பா? இங்கதான் பாத்தியா என்னமோ வயத்தை கழுவி முத்த பெத்திருக்கா அப்படின்னு ஜிபிஎஸ் பிள்ளைய சொன்னீங்க. நம்ம பையில அப்படித்தாண்டி நீட் நேரத்துல கழுத்து போற பாரு. என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. வெரி குட் ராகா. நான் அமெரிக்கா போய் தான் ஆகணுமாப்பா? என்னடா கையெழுத்து போட்டு போய் தான் ஆகணுமான்னு கேட்குறப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சென்னை மாநகரத்துல நான் வாழலப்பா. நாளைக்கு அமெரிக்கா போனாலும் நான் வாழ போறது இல்லப்பா. உனக்கு அமெரிக்கால பெரிய கம்பெனில ரிப்போர்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கா குழந்தை? ஒரு 2 நாள் கழிச்சு போறேனப்பா ப்ளீஸ். ஏய் கண்ணா, இது உன் வாழ்க்கைடா. அது எப்படி நாங்க 2 நாள் போஸ்ட்போன் பண்ண முடியும்? ஐயோ அம்மா, இது இல்லம்மா வாழ்க்கை. வர டிசம்பர் மாசம் 17ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு அகாடமியிலே வாழ்க்கை ஆரம்பிக்க போறதுமா. அம்மா, அப்பா எனக்கு வருஷம் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போய் அங்க கச்சேரி கேட்டு ரசிச்சுட்டு வான்னு அனுப்புவா தெரியுமா? என்ன இந்த 2 வருஷத்துல இவன் நல்லா மாறிட்டான்ல? அம்மா, மாறிட்டேன்னு சொல்லாதம்மா, மாத்திட்டேன்னு சொல்லுங்க. Okay, understand? Okay, Dad, இன்னைக்கு ஈவினிங் நைட் 8:30 I have organized a dinner at ITC Grand Chola. நம்ம 3 பேர் மட்டும்தான் அங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உண்மைதான்ப்பா. சரிம்மா, எங்கம்மா அது? அது எது? அதாம்மா நோக்க கட்டி வச்சேனே அந்த திருநள்ளாறு சனி எங்க? அப்பா, அவரை பின்னால சொல்றேங்கறியா? அது ஒண்ணு இல்லம்மா, அதுக்கு கொஞ்சம் கூட சமத்து பத்தாது. அதுக்கு மட்டும் இல்ல, உங்க புக்காத்து மனுஷன் அத்தனை பேருக்கு போய் சாமர்த்தியம் பத்தாது. சின்ன பிரச்சனை. என்னடா பொண்ணு சின்னவளாயிட்டா? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். வீட்டு பக்கத்துல 3க்கு 4 ATM இருக்குண்ணா. இதுலயுமே பணம் இல்ல. நாளைக்கு வச்சு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொண்டு வர முடியுமா? 10,000 ரூபாய் பணத்துக்கு பாத ராத்திரி வந்து நானே சொல்லிட்டேன். மொத்த ஃபங்க்ஷன் நான் எடுத்து பண்ண போறேன். 50,000 ரூபாய் வந்துருக்காங்க. பைத்திய மாதிரியா வந்திருக்கேன். இப்படிப்பட்ட பணம் ரசிகா கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். பெரியவாளுக்கு சொந்த ஊரும் மாறி வரும். மாறிடுமா? கோபாலகிருஷ்ண பாரதியில் ஒரு பெரிய சங்கீத மேதை இருக்காரு. அவர் பாடி கேட்கணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு அவரை தெரியுமா? சங்கீதத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க நீங்க இந்த சாமானியர் மேல இவ்வளவு கரிசனமா? நான் திரையுலகில் நரை விழாத நட்சத்திரம். கோலி ஆடினாலும் வேலி தாண்டாத கோலிவுட் கதாநாயகன். நான் சினிமா துறைக்கு பல வருஷம் முன்னாடியே வந்துட்டேன். எந்த தப்பு கண்டாவும் பண்ணது. மேடைகளில் மேடம் அடித்து ஓடங்களை ஓட்டி காட்டுபவன். சார், ஒன்ஸ் மோர் சார். மேடைகளில் மேடம் அடித்து ஓடங்களை ஓட்டி காட்டுபவன். நான் மீட்டிங்ல பேசினா எல்லாரும் ஓடி போடுவோம். நிறைய விதமான லோன் இருக்கு. கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்து விட்டோமா? வண்டி வாங்கறதுக்கு வெஹிக்கிள் லோனு, பண்டிகைக்கு ஃபெஸ்டிவல் லோன், வீடு வாங்க ஹவுசிங் லோனு, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க கன்சியூமர் லோன், மழை பெஞ்சா ஃபிளட் லோனு, வெயில் அடிச்சா டிராட் லோனு, கடல் பொங்கினா சுனாமி லோன், கடன் பொங்கினா பர்சனல் லோன், இது எல்லாத்துக்கும் மேல சர்வலோக நிவாரணியா PF லோன். தேசத்தில் திருவாரூரில் நமது சரித்திரத்தை பிரவச்சனம் செய்து வரும் ராமபிரம்மம் சீதா தம்பதியரின் 3வது மகன் தான் அது. இளம் வயதிலேயே சங்கீத ஞானம் பெற்றுள்ளவன். நாரதரின் மறு அவதாரம் வால்மீகி என்றால் அந்த வால்மீகியின் பூவுலக மறு அவதாரம்